என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை குறிச்சு மத்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, என்னுடைய பார்வைக்கு நம் நலமானதா இருக்க விரும்புகிறோம், மத்தவங்களுடைய பார்வைக்கு நம் நலமானதா இருக்க விரும்புகிறோம். ஆனா மெய்யாகவே நம் யாருடைய பார்வைக்கு நலமான வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி இந்த காலொளி மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். God bless you. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். வாருங்கள் தேவ ஜனமே, இங்க இருக்கிற இடங்களில நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமானவராக இருக்கிறார். அவரே நம்முடைய எதிர்காலம், அவரே நம்முடைய எதிர்பார்ப்பு, அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமானவராக இருக்கிறார். அவர் உயர்த்தி சொல்லுவா, எல்லாம் நீர்தான் இயேசு ராஜனே என்று சொல்லி ஆண்டவரை போய் உயர்த்துகிறோம்பா. சொல்லுமா, எல்லாம் நீதானே இயேசு ராஜனே, எல்லாம் நீதானே இயேசு ராஜனே, எல்லாம் நீரே
அப்படி மனதார சொல்லும் எல்லாமே என்னெல்லாம் நீதானே இயேசு ராஜனே. அப்படி மனதார சொல்லலாம் என் உதவியே உதவி நீதானே. என்னோட தாசை நீதானே இயேசுவே உதவி நீதானே. என்னோட தாசை நீதானே. உம்மைத்தானையா உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே. அப்படி மனதார சொல்லுவார் உம்மைத்தான் நான் பாடுவேன். என் இயேசுவே உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே. எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. உலகோடு சொல்லும் எல்லாம் நீதானே. என் எதிர்காலம் எதிர்பார்ப்புமானவரில் ஒருவர் மாத்திரம். அப்படி மனதார சொல்லலாம் என் எதிர்காலம் நீர் ஒருவர் மாத்திரையா. எதிர்காலம் நீதானே. என் எதிர்பார்ப்பும் நீங்க எதிர்பார்ப்பும் நீதானே. இயேசுவே எதிர்காலம் நீதானே. எதிர்பார்ப்பும் நீதானே. உம்மைத்தானே உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசுவே இயேசு ராஜனே. அப்படி மனதார சொல்லை உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மை மாத்திரமையா உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே. சொல்லுவார் எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. எல்லாமே எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. கடைசியாக சொல்லலாம் எல்லாமே எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. எல்லாமே எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. எல்லாமே எல்லாம் நீதானே. இயேசு ராஜனே. என் இயேசு ராஜனே. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில மிக முக்கியமான சத்தியத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 12ல ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாகி சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு சில சூழ்நிலையை குறித்து சொல்லி இன்னைக்குள்ள தியானத்துக்குள்ள நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேர், மூத்தவன் இளையவன்,
ஒரு சாலையில போய்கொண்டிருந்தாங்க, நடந்து போய்கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த மூத்தவனை பார்த்து வழியில வந்த ஜனங்க ஒருத்தர், நீ ரொம்ப நல்லவன், நீ தேவனை போலவன் என்று சொல்லி புகழ்ந்து மேன்மை பாராட்டினாங்க. இப்ப இந்த மூத்தவன் ஒன்றும் பேசாம அமைதியா இருந்து மறுபடியும் கடந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் போன பிற்பாடு இன்னொரு மனுஷன் வந்து அந்த மூத்தவனை பார்த்து, நீ ரொம்ப வஞ்சிக்கிறவன், நீ ஏமாற்றுகிறவன், உனக்குள்ள சாத்தான் குடியிருக்கிறான் என்று சொல்லி அவனை பார்த்து ரொம்ப அதட்டி ஏசினாங்க. அதற்கு ஒன்று பேசாம மறுபடியும் தன்னுடைய பிரயாணத்துல போயிட்டாங்க. இப்படி போகும்பொழுது இந்த இளையவன் மூத்தவனை பார்த்து கேட்கிறான், அண்ணே, 2 பேர் வந்தாங்க, ஒருத்தன் உங்களை புகழ்ந்தான், இன்னொருத்தன் உங்களை கண்டித்து ரொம்ப எரிச்சலா பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு வேதனை இல்லையா என்று கேட்டான். அப்ப அந்த மூத்தவன் சொல்றான், இவங்க 2 பேருக்குமே நான் யாருன்னு தெரிய போறதே இல்லை, தெரியவே தெரியாது. அதனாலதான் ஒருத்தன் என்ன புகழ்ந்தான், இன்னொருத்தன் என்ன வஞ்சித்தான், என்ன திட்டினான். இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, பிரியமானவர்களே, இந்த வசனத்துல யோவான் 7:12 பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து அநேகருக்கு ஒரு புரிதல் இல்லை. சிலர் நல்லவர் என்றாங்க, சிலர் சாத்தான் என்றாங்க. ஆனா இயேசுவுக்கு தன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருந்தது, ஒரு வெளிச்சம் இருந்தது. என்னன்னா, அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய பார்வையில சரியாக வைத்திருந்தார். தேவ ஜனமே, கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தில் நாம் யார்? அநேக நேரத்துல மற்றவங்களுடைய சொல்லின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை போகலாம், மற்றவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை நடக்கலாம். ஆனா வேதத்தில் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல அநேக நம்மை தேவனுடைய சாயல் நம்ம வாழ்றோம் என்று சொல்லி நம்மை புகழலாம். சிலர் நம்மை அதிகமாய் திட்டி நம்மை வேதனைப்படுத்தலாம். என்னவாக இருக்கட்டும், ஏதுவாக இருக்கட்டும், நான் பிறனுடைய பார்வையின் அல்ல, நான் என் தேவனுடைய பார்வையில நான் யார்? இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நம்மை குறித்து ஒரு வெளிச்சம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில நாம் யாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நாம் உலகத்திற்கு வெளிச்சமும் பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவன் நம்மை பார்க்கிற விதமே அப்படிதான். நம்ம அநேக நேரத்துல மனுஷர்களுடைய விருப்பத்தை பார்க்கிறோம், பார்வையை பார்க்கிறோம், அவருடைய வாயின் சொற்களை பார்க்கிறோம். அநேக நேரத்துல மனுஷனுடைய வாயின் சொற்களை கேட்டு நாம் ஏமாந்து விடுகிறோம். சிலர் புகழ்றாங்க, சிலர் திட்டுகிறாங்க. சிலர் நம்மை பார்த்து நல்லவர் என்று சொல்லலாம், சிலர் நம்மை பார்த்து கெட்டவர் என்று சொல்லலாம். தேவ ஜனமே, மனுஷனுடைய தீர்மானத்தின் படி அல்ல, இந்த பூமியில கர்த்தர் நம்மை அவருடைய தீர்மானத்தின் படி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவா. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு முக்கியமுள்ள ஒரு பகுதி என்ன தெரியுமாங்க? மற்றவர் நம்ம எப்படி பார்க்கிறாங்க முக்கியம் இல்ல, நான் என் தேவனுடைய வெளிச்சத்தில் எவ்வளவு வெளிச்சமா நான் வாழ்றேன், நான் என் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னா, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அநேகர் இயேசுவை புகழ்ந்தார்கள், அநேகர் இயேசுவை சபித்தார்கள். பிரியமானவர்களே, ஆனா இயேசுக்குள்ளாக இருந்த ஒரு நிச்சயம் என்ன தெரியுமாங்க? இயேசு புகழப்படும் பொழுது அவர் தன்னை மேன்மை பாராட்டிக்கும் இல்ல, இயேசு தன்னை அநேகர் இகழ்ந்து பேசுறார் என்று அறிந்தும் கூட தன்னை நான் ரொம்ப கீழானவன் என்று சொல்லி அவர் நிர்ணயிக்கவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமாங்க? இயேசுக்குள்ளாக ஒரு நிச்சயம், தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில நான் யார் அவருக்கு தெரியும். அவருடைய சித்தத்தில அவர் எவ்வளவு வாழ்ந்தார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். தேவன் தம்முடைய நிலையை அவர் சரியாக அறிந்திருந்தார். அதே போல கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம் மனுஷனுடைய பார்வையில் இல்லைங்க, என் தேவனுடைய பார்வையில, பரலோக தகப்பனுடைய பார்வையில நீங்கள் யார்? அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் யார்? நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடி, அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி எவ்வளவாய் வெளிச்சத்தில் வாழ்கிறோம்? தேவன் அவருடைய வெளிச்சத்தில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க சொல்லுகிறார். அவருடைய வெளிச்சத்தில் வருவதற்கு நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில நம்மை அநேகர் அறியாதபடியினால நம்மை சோர்ந்து போடுறோம். ஐயோ, யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் பேசுறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் வாழ்க்கையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அநேக நேரத்துல வேதனை பண்ணலாங்க. இல்ல இல்ல, நம் தேவனுடைய பார்வையில எவ்வளவாய் வாழ்றோம்? நம் தேவனுடைய பார்வைதான் ரொம்ப முக்கியம். அந்த பார்வையில வாழ்வதற்கு என் தேவன் இந்த காலை வேளையில
உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையில உம்முடைய பார்வையில நாங்கள் எப்படியாக வாழுகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நாட்களில நல்லவராகவும் கெட்டவராகவும் உமக்கு பேர் கொடுத்து அநேகர் உங்களை புகழ்ந்தார்கள், வஞ்சித்தார்கள். ஆனா அந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி பலப்படுகிறோம். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் யார் என்று சொல்லி எங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி பலப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.